வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்களோட தொடர் பதிவு தான். இன்றைய பதிவில் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பதிவை முழுசாக பாருங்கள். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் வரை உள்ள தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் தான் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். முந்தின பதிவுகளில் மேஷம் முதல் விருச்சிக ராசியினருக்கு வரையிலான குரு பயிற்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் கொடுத்துருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதையும் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய பதிவில் தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. ராசிக்கு 8ல் குரு வராரு. சனி மற்றும் ராகி ஆகிய மூவரும் அனுகூலமான நிலையில தான் இருக்காங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்கிறதுனால பணம் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய காலகட்டம் இது. குடும்ப சூழ்நிலை வழக்கம் போல தான் இருக்கும். அதிக வெயில்னால சரும உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சை மூலமாக குணமாகும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சித்து வரும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்குது. திருமணமாகியுள்ள பெண்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய கிரகநிலைகளும் சுபமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய அமையும் இருக்குது. கணவர் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேற்றுமை ஏற்பட்டு சமரத்தில் முடியும். அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இருக்கிறது ரொம்பவே நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமைகளும் பொறுப்புகளும் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் உயர் அதிகாரிகள்கிட்ட கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. வெளிநாடுகளில் பணியாற்றி ஒரு அன்பர்களுக்கு தாய்நாடு திரும்பக்கூடிய ஆசை, ஆர்வம் அதெல்லாம் இருக்கும். உழைப்பில் கொஞ்சம் ஆர்வம் காமிங்க. கண்டிப்பாக சொந்த வீட்டுக்கு, சொந்த நாட்டுக்கு வந்து சேருவீங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே சீராக தொடர்ந்து இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். லாபத்தை பாதுகாத்து கொள்ள கொஞ்சம் பாடுபட வேண்டியிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு பண பிரச்சனை சற்று கடுமையாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் காத்துட்ருக்குது. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் கொஞ்சம் கண்டிப்பு கவலை அளிக்கும். கூட்டாளிகளிடையே கருத்து வேற்றுமை ஏற்படுறதுக்கான சாதக கூறுகள் இருக்குது. அதனால் எதையும் திட்டமிட்டு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. முன்பணம் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு சரக்குகளை அனுப்புவதை தவிர்த்தது நல்லது. பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது. பெண்களின் நலன் பொறுத்த வரைக்கும் அனைத்து கிரகங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறதுனால சுக்கிரன் மற்றும் செவ்வாய் 2 கிரகங்கள் பெண்களோட நலத்தில் அதிக அக்கறை கொண்டதுனால இந்த வீரியம் நிறைந்த சுக்கிரன், செவ்வாய் ஆகிய இருவரும் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுனால குரு பயிற்சியின் போது பல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய ஆடை ஆபரணங்கள் கிடைக்கிறதுக்கான சிறந்த வாய்ப்புகள் இருக்குது. திருமண வயதில் உள்ள கன்னியர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணமும் நடைபெறும். மாணவ மாணவியர்கள் ஓரளவே சுபபலம் பெற்று வளம் வர்றதுனால மாணவ மாணவியர்கள் கொஞ்சம் பாடுபட்டு படிக்க வேண்டியதாக இருக்கும். சிறு சிறு தடங்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக திட்டமிட்டு யோசித்து செய்யுங்க. அது எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி, எந்த ஒரு செலவு செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் குருவருள் பூரணமாக இருக்கும். இந்த ராசியில் குறிப்பாக பிறந்திருக்கக்கூடிய பெண்மணிகள் அதிக நன்மைகள் சுக்கிரனால் ஏற்பட காத்துட்ருக்குது. இத்தகைய அரிய நல்ல கிரக காலம் நடைபெறும்போது பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லது. நமது திறமை மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜாதகங்களும் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால நமக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம தவறாமல் பின்பற்றிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம ஒரு உச்ச நிலைக்கு அடையலாம். அதனால் வாய்ப்புகள் வரும்போது தவற விடாமல் காப்பாற்றிக்கோங்க. குரு பகவானின் அருளை பெற அன்னதானம் செய்து பெரும் நன்மைகள் செய்யறது ரொம்பவே நல்லது. வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் சுக்கிர பகவானுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு நெய் தீபம், நெய் விளக்கு, நெய், எள், பருப்பு கலந்த சோறு உருண்டைகளை வைக்கிறது ஒரு சிறந்த பரிகாரமாக உங்களுக்காக சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். முந்தின பதிவுகளில் மேஷம் முதல் விருச்சிக ராசி வரைக்கும் உண்டான பதிவுகளை பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் மகர ராசிக்கு பார்க்க இருக்கிறோம். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ராசிக்கான பலன்கள் பரிகாரங்களை பார்த்து அதுபடி செய்யுங்க. குருவருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.